ஹாய், இன்னைக்கு நம்ம கீர்த்தி கிச்சனில் வாழைப்பூ கூட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கரண்டி துவரம்பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். அதுலேயே நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன், வாழைப்பூ க்ளீன் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, ஒரு தக்காளி பழம் நறுக்குனது, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். இது நல்லா பூ வெந்து வரட்டும். பெருங்காயம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் விழுது ஒன்று அரைச்சிக்கலாம். இப்போ 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கேன், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம போட்டிருந்த வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு. நம்ம அரைச்சி தேங்காய் விழுது இதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டு வருது. இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கருவேப்பிலையை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கூட்டை இறக்கி வச்சுட்டு தாளிச்சிக்கலாம். கூட்டுக்கு அடுப்பில் தாளிப்பு கரண்டி வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து இதில் கொட்டிடலாம். வாழைப்பூ கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.